வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் Rankbrain அல்காரிதம் அப்படின்ற ஒரு அல்காரிதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அல்காரிதம் வந்து கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அல்காரிதம். இந்த அல்காரிதம் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த அல்காரிதத்தோட மெயின் மோட்டோவ் என்ன யூசேஜ் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கூகுள் Rankbrain அல்காரிதம்னா என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கீவேர்டு வந்து நான் ஒன்று சர்ச் பண்ணுறேன். என்ன கீவேர்டுனா பெஸ்ட்டு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை வந்து நான் கூகுள் சர்ச் பாரில் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து சில ரிசல்ட்ஸ் கிடைக்கிது. என்னென்ன ரிசல்ட்லாம் கிடைக்கிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆட் ரிசல்ட் வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 0th ரிசல்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இது வந்து 0th ரிசல்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டு 1 ஷோ ஆகுது. இப்போ இந்த ரிசல்ட்டு 1 அப்படின்றதுக்கு மேலே உள்ள ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0th ரிசல்ட். இப்போ அந்த 0th ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகுதுல. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து techradar.com அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வெப்சைட் வந்து ப்ராப்பராக வந்து ஆப்டிமைசேஷன் நிறையா பண்ணியிருக்காங்க. ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அதுபோக ஸ்கீமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட். அதனால இந்த ரிசல்ட் வந்து இங்கே வருது அப்படின்றத சொல்லலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ரிசல்ட் 1, 2, 3 இந்த மாதிரி நிறைய வெப்சைட்லாம் ஷோ ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேப் ரிசல்ட் வந்து ஷோ ஆகுது. ரைட்டுங்களா? அதுக்கு கீழே வரப்போ பார்த்தீங்கன்னாக்கும் சம் ரிசல்ட் வருது. அடுத்து வந்து கூகுள் சர்ச்சஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சம் ரிசல்ட்லாம் ஷோ ஆகுது உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஓகே, அப்போது ஒரு சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்னால் இதுதான் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் சொல்கிறாங்க. இந்த சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் ஒரு கீவேர்டை டைப் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன வரும், ஆடும் வரும். அடுத்து 0th ரிசல்ட்டில் சம் இன்ஃபர்மேஷன் வரும். அடுத்து ஆர்கானிக் ரிசல்ட்டும் எனக்கு ஷோ ஆகும். அடுத்து மேப் ரிசல்ட்டும் எனக்கு ஷோ ஆகும். அடுத்து ரிலேட்டட் சர்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு சம் ரிசல்ட்டும் ஷோ ஆகும்னு சொல்கிறாங்க கூகுள். ஓகே, இப்போ இதுக்கும் இங்கே Rankbrainக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எனக்கு டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஷோ ஆகுது. இது techradar.com அப்படின்னு சொல்லிட்டு 0th ரிசல்ட்டில் ஷோ ஆகிற ரிசல்ட்டும் சரி. ஃபஸ்ட்டு இடத்துல என்ன இருக்குது, gadgets.ntdv.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. ரைட்டுங்களா? அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து கொடுக்குற ரிசல்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட கூகுளோட 200+ ரேங்கிங் சிக்னலை பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டை வந்து கூகுள் வந்து கொண்டு வந்து தர்றாங்க. சும்மா வெறும் ஆன் பேஜை மட்டுமோ இல்லை ஆஃப் பேஜ் மட்டுமோ இல்லை சோஷியல் ஷேரிங், இப்போ அதோட சோஷியல் ஷேரில் வந்து இவங்க எந்தளவுக்கு இவங்க இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமோ வச்சு எடுத்து வந்து இந்த ரிசல்ட் காட்டலை. ரைட்டுங்களா? தேர் ஆர் 200+ ரேங்கிங் சிக்னலை பேஸ் பண்ணி கூகுள் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை டாப் மோஸ்ட் பிளேஸ் வந்து ஷோ பண்ண வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அந்த 200 சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, த்ரூ திஸ் Rankbrain அல்காரிதம் அப்படின்ற ஒரு அப்டேஷன் மூலமாக தான். அப்போது இந்த அல்காரிதம் என்ன பண்ண அப்படின்னா, உங்கள் வெப்சைட் வந்து பார்க்கும். உங்கள் வெப்சைட்டில் அந்த 200+ ரேங்கிங் சிக்னல் இருக்குல்ல, அது எல்லாமே செக் பண்ணும். உங்கள் வெப்சைட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மார்க் ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே, உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 200+ ரேங்கிங் சிக்னலில் கிட்டத்தட்ட நீங்கள் 10 தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த 10க்கு எவ்வளோ மார்க்கு, இல்லை ஒரு சில வெப்சைட் வந்து 150 ரேங்கிங் சிக்னல்ஸ்க்குரிய எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மார்க். ஒரு சில வெப்சைட் வந்து 200+ ரேங்கிங் சிக்னல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்க். ஸோ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போது யாரெல்லாம் அந்த 200+ ரேங்கிங் சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்து வச்சுட்டு, அந்த மார்க்கோட பேசிக்கில் தான் யாராவது கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை டாப் மோஸ்ட் பிளேஸில் போய்ட்டு ஷோ பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அல்காரிதம் தான் இந்த கூகுள் Rankbrain அல்காரிதம்ன்றது. அப்போது உங்கள் வெப்சைட் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து என்ன விஷயம்னா, உங்கள் வெப்சைட்டில் 200+ ரேங்கிங் சிக்னலும் நீங்கள் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஷோ ஆகிருக்கும். அப்போது 200+ ரேங்கிங் சிக்னலுக்காக நான் எழுதணுமா, என்னோடய வெப்சைட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வெப்சைட்டில் குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கணும். அட் தி சேம் டைம் ஒன்ஸ் நீங்கள் குவாலிட்டியான கண்டென்ட் நீங்கள் ரைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பராக ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். அந்த ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷனில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு வர பேக் லிங்க்ஸ்லாம் ஹை டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்லேருந்து கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்கும் கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டும் டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஷோ ஆகும். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இந்த அல்காரிதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அல்காரிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கும்
அது வந்து எந்த ரேங்கிங் சிக்னலுமே பேஸ் பண்ணாமல் ஒருத்தர் வந்து லோ குவாலிட்டி கண்டென்ட் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த வெப்சைட்லாம் டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் வந்து அவரோட வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கலில் ஒரு 1500 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அந்த வெப்சைட் வந்து ஷோ ஆகாமல் ஒன்லி 200 வேர்ட்ஸ் மட்டும் இருக்கிற வெப்சைட் மட்டும் ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது என்ன ரீசன் அப்படின்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி, ஸோ ஓகே எந்த வெப்சைட்லாம் இந்த 200+ ரேங்கிங் சிக்னல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க கண்டென்ட் இருக்கோ அந்த வெப்சைட் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸ்ல வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டிசைட் பண்ணிட்டு அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அல்காரிதம் தான் இந்த கூகுள் ரேங்க்பிரைன் அல்காரிதம். இந்த அல்காரிதம் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2015 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அல்காரிதத்தை. ஓகே, ஸோ இந்த அல்காரிதம் எதெல்லாம் வந்து செக் பண்ணும் அப்படின்றத பார்த்தோன்னா 200+ ரேங்கிங் சிக்னல் சொல்லியாச்சு. ஸோ அந்த ரேங்கிங் சிக்னலை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ரிசல்ட்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டு 0th பொசிஷனில் வந்து ஷோ ஆகிற வெப்சைட்டும் சரி, 0th பொசிஷன்னா இந்த தான் சொல்கிறேன் ரைட்டுங்களா, ஒரு வெப்சைட் ரிசல்ட் வந்து 0th பொசிஷன் வந்து ஷோ ஆகுதுல, இதுக்கும் எது காரணம் அப்படின்னா அந்த ரேங்க் பிரைன் அல்காரிதம் தான் காரணம். அட் தி சேம் டைம் ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்தீங்களாக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல HCL டைப் பண்ணுறேன். இந்த HCL டைப் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்களாக்கும் இந்த இடத்துல ரிச் ஸ்னிப்பெட் ரிசல்ட்னு சொல்லுவாங்க இது பேர், ஓகேங்களா. இந்த ரிச் ஸ்னிப்பெட் ரிசல்ட்டும் சரி, அதுக்கு கீழே வர நாலேஜ் கிராஃப்னு சொல்லுவாங்க, இது பேர் நாலேஜ் கிராஃப். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் கிராஃப் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து வரணுமா, அப்போ கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் வந்து ரேங்க் பிரைன் அல்காரிதத்தால் செக் பண்ணப்பட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஷோ ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டோட சைட் லிங்க்ஸ் வரணும், இல்லை ரிச் ஸ்னிப்பெட் ரிசல்ட் உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் வந்து அந்த 200+ ரேங்கிங் சிக்னலை வந்து அதை வந்து என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி உங்கள் வெப்சைட் வந்து இந்த 200+ ரேங்கிங் சிக்னலுக்கு வந்து அடாப்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வெப்சைட்டும் 0th பொசிஷன் வந்து ஷோ ஆகும். அடுத்து வந்து அந்த ஸ்னிப்பெட் ரிசல்ட்டும் ஷோ ஆகும், நாலேஜ் கிராஃப் ரிசல்ட்டும் ஷோ ஆகும், சைட் லிங்க் ஃபீச்சர்ஸும் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த 200+ ரேங்கிங் சிக்னல்ஸ் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூகுளில் போயிட்டு கூகுள் 200+ ரேங்கிங் சிக்னல் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். 200+ ரேங்கிங் சிக்னல் இன் ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து கூகுள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது, இவ்வளோ இந்த இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு. இவங்க ஓகே இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட் தான் டாப் மோஸ்ட் பிளேஸ்ல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்டை கலெக்ட் பண்ணி அதில் கேஸ் ஸ்டடி பண்ணி அவங்க சொல்லப்பட்ட அந்த ஃபேக்டர்ஸ் தான் அந்த 200+ ரேங்கிங் ஃபேக்டர்ன்றது ரைட்டுங்களா. backlinko.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க 200+ ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றது. நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு 10 சொல்கிறேன். நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் ரைட்டுங்களா. என்னென்ன ரேங்கிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, லோட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதில் என்னென்னா மெயினாக சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டொமைனோட ஏஜ். இப்போ ஒரு வெப்சைட் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணி 1 மந்த்லேயே உங்கள் ரிசல்ட் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா உங்கள் வெப்சைட் வந்து பழைய வெப்சைட்டாக இருந்துச்சு, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வெப்சைட் இல்லை 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரேங்கிங் ஃபேக்டர். அந்த 200 ரேங்கிங் ஃபேக்டரில் இதுவும் ஒரு ரேங்கிங் ஃபேக்டராக கூகுள் கன்சிடர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மட்டுமே வச்சுட்டு கூகுள் வந்து உங்கள் வெப்சைட் வந்து புதுசாக ஒன்று இருக்குது, ஒரு வெப்சைட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வெப்சைட்டில் கண்டென்ட் இல்லாமல் அவங்க வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. பட் அது ஒரு ரேங்கிங் சிக்னல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 200 ரேங்கிங் சிக்னல்ஸை வந்து அவங்க 1 2 3 4 5 6 7 8 9 கேட்டகரியில் வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. டொமைன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் டொமைன் ஏஜ் வந்து ஹை லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டர் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீபோர்ட் அப்பியர்ஸ் இன் டாப் லெவல் டொமைன், அதாவது டாப் லெவல் டொமைன் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com இருக்குது பார்த்தீங்களா, அந்த .com இருக்குல்ல அதுதான் வந்து என்ன சொல்கிறது டாப் லெவல் டொமைன். அந்த டாப் லெவல் டொமைனை பேஸ் பண்ணியும் உங்கள் வெப்சைட் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட் வந்து இந்தியாவில் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்தியாவில் உங்கள் வெப்சைட்டை ஒருத்தர் தேர்றாரு அப்படின்னா உங்கள் வெப்சைட்டோட டாப் லெவல் டொமைன் வந்து .in அப்படின்னு முடிஞ்சுனாக்கும் உங்கள் வெப்சைட் வந்து நாங்கள் டாப் மோஸ்ட் பிளேஸில், அதாவது .com முடிகிற காட்டிலும் .in முடிகிற வெப்சைட்டை நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக காமிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீபோர்ட் அஸ் ஃபஸ்ட் வேர்டு இன் டொமைன், அதாவது இப்போ www இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் கீவேர்டு இருந்தது. உங்கள் டொமைனில் வந்து கீவேர்டு இருந்துச்சு அப்படின்னாலும்
அதே நாங்கள் வந்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டர் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட்டுங்களா? இந்த 200+ ரேங்கிங் சிக்னலில் வந்து உங்கள் வெப்சைட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து நாங்கள் தாராளமாக ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து நாங்கள் ஷோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த கூகுள் ரேங்க்பிரெயின் அல்காரத்தோட கூகுள் ரேங்க்பிரெயின் அல்காரத்தை வந்து கூகுள் அப்டேஷன் பண்ணதுக்கான ஒரு ரீசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை வச்சு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட், பாய்.